பிரியமான பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு யோவான் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தை பற்றி பார்க்கலாமா? ஒரு நாள் இயேசுசாமி தன்னோட சீஷர்களுக்கும் மக்களுக்கும் போதனை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ அந்த நேரம் யூத மத தலைவர்கள் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்தி, இந்த பெண் ஒரு மோசமான பாவத்தில் ஈடுபட்டு கையும் களவுமா பிடிக்கப்பட்டிருக்காங்க. எங்கள் சட்டத்தின்படி இவங்களை கல்லெறிஞ்சு கொல்லணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இயேசுசாமியை பார்த்து கேட்டாங்க. அவர் பொதுவாகவே மன்னிப்பு அப்படின்னு உபதேசிச்சுட்டு இருந்ததுனால இந்த பெண்ணை மன்னிக்கணும்னு சொல்லுவார். அது அவங்க சட்டத்துக்கு விரோதமாக இருக்குன்னு சொல்லி அவரை குற்றப்படுத்தணுன்றதுக்காக அவங்க இப்படி கேட்டாங்க. ஆனால் இயேசுசாமி எதுவுமே சொல்லாமல் குனிஞ்சு எழுதிட்டே இருந்தார். இவங்க தொடர்ந்து அந்த பெண்ணை குற்றப்படுத்திக்கிட்டு இந்த பெண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு கேட்டுகிட்டே இருந்ததுனால இயேசுசாமி நிமிர்ந்து, நீங்கள் சொன்னபடியே இந்த பொண்ணை கல்லெறிஞ்சு கொல்லுங்க, ஆனால் உங்களில் பாவமே செய்யாதவங்க தான் முதல் கல்லை எறியணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அங்கே இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க மனசாட்சி குத்தி ஒவ்வொருத்தராக கிளம்பி போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இயேசுசாமி பார்க்கும்போது அந்த பொண்ணை தவிர அங்கே வேறு யாருமே இல்லை. அவர் அந்த பொண்ணை பார்த்து, உன்னை யாருமே தண்டிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் உன்னை தண்டிக்க மாட்டேன், ஆனால் இனிமே நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒருத்தரை பாவம் செஞ்ச ஒரு மனுஷனை தண்டிக்கணும்னு நினைக்கிறத விட அவங்க மனம் மாறணும்னு தான் ஆசைப்படுறாரு. அதனால தான் நமக்கு நிறைய அவகாசம் கொடுத்து நம்ம திருந்தணும்னு எதிர்பார்க்குறாரு. தண்டனையை உடனே கொடுக்கறதில்ல. ரெண்டாவது விஷயம், நம்ம இன்னொரு மனுஷனை குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே என்னென்ன தப்பு இருக்குது, நம்ம தப்புகளெல்லாம் சரி பண்ணிட்டோமான்னு முதல்ல நம்மளை செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மற்ற மனுஷங்களை குற்றப்படுத்தலாம். மூணாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு மனுஷனை தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த மனுஷன் திருந்தணும்னு நினைக்கணும். அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும், அவங்கள குற்றப்படுத்தணும், அவங்கள அவமானப்படுத்தணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களோட தப்பை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். இதை தான் நம்ம இந்த சம்பவத்திலேருந்து கற்றுக்குறோம்.